இந்த வருஷம் பிரீமியர் லீக் சீசன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குல்ல. எனக்கே வந்து என்னடா அது, எதுவுமே ப்ரிடிக்டே பண்ண முடியல, வார வாரம் மாறிக்கிட்டே இருக்கே, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே ஐடியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, வருஷம் ஏதோ ஒரு சீசனில் வந்து ஏதோ ஒரு கிளப்பு கண்டிப்பாக மாட்டிக்குது. ஏதோ ஒரு மோசமான வேலையை பின்னாடி பார்த்துட்றானுங்க. அதை பார்த்தனால அந்த கிளப்பு வந்து மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து அவஸ்தைப்பட்டு ஏதோ பாயிண்ட்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்ட்டு வருஷம் ஒரு கூத்து நடக்குது. இந்த பார்க்கும்போது நமக்கே தோணுது, பிரீமியர் லீகை பார்த்து கேட்கணும், ஏன்டா நீங்கள் என்னதான்டா லீக் நடத்துறீங்க, இவனுங்க எல்லாம் தப்பு பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வருஷம் ஃபுல்லா ட்ராக் பண்ணி இன்னும் அந்த 115 கேஸுக்கே இன்னுமே இது வரல. அடுத்தது போட்டாங்க செல்சிக்கு 74 அப்படின்னு சொல்லிட்டு அங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்ன, இதுல எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது, செல்சியோடைய 74 சார்ஜஸ் எக்ஸ்பிளைன்ட். என்ன விஷயம்னா, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க செல்சி வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபுல்லாக எஃப்ஏ கூடயும் யூஎஃப்ஆ கூடயும் ஃபுல் கார்பரேஷன் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், நாங்களே செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களே வந்து ரெகுலேட்டர்ஸ்ட்ட. யூஎஃப்ஆர்டி சொல்லியிருக்காங்க, எஃப்ஏடி சொல்லியிருக்காங்க, பிரீமியர் லீக் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து நாங்களே ஓப்பனாகவும் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு கிளப்பை வாங்கின உடனே சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, 2023 அவங்க கிளப்பை வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு 10 மில்லியன் யூரோஸ் வந்து யூஎஃப்ஆக்கு வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க செல்சி. இன்கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற இதுக்காக 2012 2019 வரைக்கும் நடந்த விஷயத்துக்காக 10 மில்லியன் யூரோஸ் யூஎஃப்ஆக்கு வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க. இது நடந்தது வந்து ரோமன் ஆப்ரமோவிச் ஏரால. இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் நாங்களே ஃபைன் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரீமியர் லீக் வந்து ஒரு செப்பரேட்டான இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியலாக என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க, என்னெல்லாம் ஆஃப் ஷோர் பேமெண்ட்ஸ் செல்சிக்கு சம்மந்தப்பட்டது எதை ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ பிரீமியர் லீக் ஒரு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு வராங்க. இந்த எஃப்ஏவோட சார்ஜஸ் என்னன்னு பார்த்தா ஒரு 3 கேட்டகரியில் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஏஜென்ட் ரெகுலேஷன்ஸில் போட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ஒர்க்கிங் வித் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த 3 பெரிய ஒரு டொமைன்ஸில் தான் வந்து இந்த கேஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து சும்மா ஃபைனான்ஷியல் ஃபேர் பிளேங்கிற ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளார போடாமல் 3 தனிப்பட்ட கேட்டகரியில் பிரித்து அந்த சார்ஜஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து இந்த ஏஜென்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இல்லை நிறைய கோடு இருக்குது. இந்த கோடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா J1 C2 அப்படின்னு சொல்லி இந்த கோட் ஏஜென்ட் ரெகுலேஷன்ஸ் கோடில் வந்துட்டு அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, கிளப்பு வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸை வந்து ஒரு பிளேயர் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேமெண்ட்ஸை வந்து வெளியே சொல்லாமல் ரிப்போர்ட் பண்ணாமல் எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சார்ஜஸ் என்ன போட்டிருக்கானுங்கன்னா, செல்சி வந்துட்டு அந்த என்டிட்டிஸ்டையோ அந்த பீப்புள்கிட்டையோ அந்த பேமெண்ட்ஸ் ஆஃப் ஷோர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேமெண்ட்ஸ் வந்து கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் விதத்துலேயும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணல. உண்மையாக ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சு என்ன அப்படிங்கிறது இந்த இன்டர்மீடியரிஸ் மூலிமா, இன்டர்மீடியட்ஸ்னால் இந்த நடுவாட்கள், அவங்க மூலியமாக போய் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸுக்கு போன இதில் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போட்டிருக்காங்க. அதான் அந்த ஏஜென்ட்டோடைய ரெகுலேஷன்ஸு. ரெண்டாவது வந்து அந்த ஒர்க்கிங் வித் இன்டர்மீடியரிஸ் அந்த கோட் வந்து A2 A3 அப்படிங்கிற கோடில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கிளப்புமே அந்த இன்டர்மீடியரிஸ், அதாவது இந்த ஏஜென்ட்ஸோ அந்த மிடில்மென்னோ வந்து ப்ராப்பராக கான்ட்ராக்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும், வெளியே சொல்லணும். ஆனால் வந்து செல்சி வந்து இந்த இன்டர்மீடியேட்டை வந்துட்டு எந்த கம்ப்ளைன்ஸுமே இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், என்னென்ன அமௌண்ட் எந்தெந்த டிரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா வந்து, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில் போய் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வரலாம், அந்த ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சிட்டு வரதை பொறுத்து அவங்களோட ரெவென்யூவில் அது ஆட் ஆகிரும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து ஒரு கிளப்பை ஓன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு 10% அவருடைய ஓனர்ஷிப்பை இன்னொருத்தவங்க தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்துட்டு அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அவங்க வந்து 10% அவங்க ஓன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும். அது வந்து A1B3 கோடில் வந்துட்டு இந்த ரூல்ஸில் என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்ட்ரிக்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு பிளேயரோடைய ரைட்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க இன்னுமே அப்படின்னா வந்துட்டு அதை கிளியராக வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஏதோ ஒரு கிளப்போடைய பிளேயரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே இன்னுமே இருக்குது, ஃபுல்லாக அவுட்ரைட்டாக வந்து
இவங்க செல்சி வாங்கலை அப்படின்னா அதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸே பிளேயர் மேலே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலில் இருக்கு. ஆனால் இந்த அலிகேஷன் போட்டப்பட்ட 74 சார்ஜஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, சில டீல்ஸில் தேர்ட் பார்ட்டி பீப்புளுக்கு இன்னுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கான காரணமும் இருக்கு. அதுவும் இல்லாமல் எக்கனாமிக்காவும் வந்துட்டு அவங்க மேலே நிறையா வந்து ஒரு ரைட் இருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே. ஒரு வேளை வந்து இந்த கொடுக்கப்பட்ட பிளேயருக்கு வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் அடுத்த சேலோ வாங்கும்போது வந்து இன்னுமே தேர்ட் பார்ட்டிக்கு இன்னும் போகும் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே இருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி அந்த ரூலே அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வச்சுட்டும் அவங்க இத்தனை வருஷமாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த 2012 2019 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. இதுக்கான கிளாசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தா நம்ம ஈடன் ஹசார்ட். ஏன்னா ஆர்சன் வெங்கர் கூட எப்போ சொல்லியிருப்பார், நாங்கள் தப்பாக சொல்கிறேன்னு ஞாபகம் இல்லை, பட் நாங்கள் கிட்டத்தட்ட க்ளோஸாக போயிட்டோம் ஹசார்டை சைன் பண்ணுறதுக்கு. ஆனால் செல்சி வந்து எங்கேயோ இருந்து அவ்வளோ பணம் கொடுத்து வந்து இது பண்ணாங்க, அதனால் எங்களால் வந்து கம்பீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆர்சன் வெங்கர் சொல்லியிருப்பார். எனக்கு அப்போது என்னப்பா நீங்கள் ஆர்சன் கூட பணம் இல்லையாட்டு அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க சொல்கிறாங்க 2012 லில்லேருந்து செல்சிக்கு வந்தது அந்த பெரிய டிரான்சாக்ஷன் தான் வந்துட்டு பயங்கரமான ஏஜென்ட் ஃபீஸ் கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியரிஸ் மூலியமாக ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் அது வந்து கொடுக்கப்பட்டுச்சு ரோபன் ஆப்ரமோவிச் எரால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வில்லியனும் சாமியல் எட்டோ இவங்க 2 பேருமே வந்து வந்தாங்க செல்சிக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பேமெண்ட்ஸ் வந்து நடுவில் இந்த இன்டர்மீடியரிஸ் மூலியமாக ஆஃப் ஷோரில் யாருக்கோ போய் அவங்க மூலியமா இந்த கிளப்புக்கு போய் தேர்ட் பார்ட்டிக்கு போய் அப்புறம் அந்த கிளப்புக்கு போயிருக்கு. அதெல்லாமே வந்து அவங்க வேணும்னே எங்கேயோ வந்து கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2மே வந்து கிளாசிக்கான எக்ஸாம்பிள்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 டொமைனில் சேர்த்து 74 சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இன்னுமே இன்வெஸ்டிகேஷன்ஸ் கிளியராக இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எஃப்ஏவோட ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 2009 2022 வரைக்கும் நடக்கப்பட்ட பல விஷயங்களுக்கான போடப்பட்ட சார்ஜஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 74 சார்ஜில் பல்கான சார்ஜ் வந்துட்டு 2010-11 சீசனுக்கும் 2015-16 சீசன்ஸுக்கும் தான் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீடியாவில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ செல்சி வந்து இந்த சார்ஜஸ் அஃபிஷியலாக அவங்க வந்து வாங்கின உடனே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போதான் வந்து எஃப்ஏ 3 வருஷம் கழிச்சு தான் வந்து ப்ராப்பராக அவங்களாம் உட்காந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன சார்ஜ் போனோம்னு சொல்லிட்டு எல்லா ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அவங்க வந்து இந்த வந்து வெளியே சொன்னாங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் செல்சி வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணோம், இந்த மாதிரி ப்ரீச் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். எஃப்ஏக்கும் சரி அந்த பிரீமியர் லீகுக்கும் சரி யூஎஃப்ஆக்கும் சரி நாங்கள் தான் வந்து 2022 வாங்கினோடனே நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். நாங்கள் தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து கோஆப்ரேட்டும் பண்ணோம் இந்த மேட்டரில். ஏன்னா எங்களோட எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம், அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நாங்களே வந்து புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸில் நாங்களே செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணோம், நாங்களே ஃபுல் கோஆப்ரேஷனும் பண்ணோம். அதுவும் இல்லாமல் மொத்தமாக எங்களுக்கு முன்னாடி நடந்தப்பட்ட விஷயம்தான் இதுவே தவிர நாங்கள் எதுவுமே இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சும்மா ட்ராக் ஆன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான விருப்பம் எங்களுக்கு இல்லை, நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணுமோ பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஏதோ என்ன ஃபைன் போடுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எஃப்ஏட்டையும் யூஎஃப்ஆட்டையும். ஸோ யூஎஃப்ஆ வந்து 10 மில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஓகே இதெல்லாமே நடந்து முடிஞ்சா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து எல்லாருக்குமே யோசிக்கிற ஒரே விஷயம் வந்து ஃபைன் போடுவாங்க, ஃபைனான்ஷியலாக ஏதாச்சும் பெனல்ட்டி தான் போடுவாங்க. இது மற்றபடி வேறு எதுவுமே வந்து நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபைன் போட்ட மாதிரி யூஎஃப்ஆவும் ஃபைன் போட்ட மாதிரி எஃப்ஏ வந்து ஃபைன் தான் போட முடியும். இந்த மாதிரி முன்னாடி நடந்த கேஸ் எல்லாமும் இந்த மாதிரி இருக்குது, ஃபைன் தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் வந்து கிளப்பே செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்போர்ட்டிங் வழியாக என்ன டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டா வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பேன்ஸ் பண்ணலாம், அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்டாக அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்டாக வந்து ஒரு செல்சி ஃபுட்பால் கிளப்புக்கே வந்து ஒரு ரெப்யூட்டேஷனலாக பயங்கரமான டேமேஜ் இல்லை. இப்போ நீங்கள் இன்னுமே பாருங்களேன், மான்செஸ்டர் சிட்டி வந்து இந்த வாரம் வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் கேஸ் இழுத்துட்டு இருக்கே தவிர அந்த கேஸோடைய அவுட்கம் வர வரைக்கும் அவங்க என்னதான் வின் பண்ணாலும் மற்றவங்களா பார்த்து ஏய் நீங்கள் ஏமாத்திட்டீங்களா, ஏய் நீங்கள் வந்து சீட் தண்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நாட் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணினா கூட பல பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரியும், உங்களுக்கு காசு கொடுத்து ஏமாத்திருக்கானுங்க, அதே மாதிரி காசை கூட செட்டில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கம்ப்ளீட்டாக இவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு யாருமே சொல்லவும் போகிறதும் இல்லை, யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. பயங்கரமான ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ செல்சிக்கு வந்து இந்த 74 சார்ஜஸ்னால வந்து
செல்சிக்கு அதை சொல்லுவாங்க, ஓ நீங்களும் அதே மாதிரி கேட்டகரிலாம் வந்திருக்கீங்களாடா ரோபன் ஆப்ரமோவிச்ல, உங்க சக்ஸஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏமாத்தி பண்ணதானடா அப்படின்னு சொல்லிட்டு செல்சிக்கு தான் வந்து சொல்ல போறாங்க எல்லாருமே. இன்னுமே வந்து கிளியரா வெளியே வந்து, ஏன்னா இப்போ செல்சியை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் பண்ணிட்டோம், இதுல வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க பண்ணிட்டோம், நாங்க வந்து ஒத்துக்கிறோம். மேன்செஸ்டர் சிட்டி வந்து எந்த கோஆபரேஷனும் பண்ணல, அவங்களுடைய புக்ஸை வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து பிரீமியர் லீக் காட்டல, அதனாலதான் அத்தனை கேஸுமே போடப்பட்டுச்சு அவங்களுக்கு வந்து. நாங்க வந்து உங்களை வெரிஃபை பண்றதுக்கான ஃபுல் பவர் எங்கள்கிட்ட இருக்கு, ஆனா நீங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேன் சிட்டி மேல போட்டாங்க. பட் செல்சி வந்து நாங்க பண்ணிட்டோம்னா முன்னாடி ஓனர்ஷிப் பண்ணிட்டாங்க, இது நாங்க ஓப்பனா காமிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ரெப்புடேஷனல் டேமேஜ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எஃப்ஏ வந்து நிறைய அந்த மாதிரி பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர் பேனோ இல்ல பாயிண்ட் ரிடக்ஷனோ கொடுக்காம மாடரேட்டான பெனல்டிஸ் கொடுக்கறதுக்கு என்னத்துக்கு காரணம்னா, அடுத்தடுத்த கிளப் வந்து அவங்களே செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணட்டும், இந்த மாதிரி தெரியாம நாங்க பண்ணிட்டோம் இல்ல தெரிஞ்சே நாங்க பண்ணிட்டோம் ஆனா செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மாடரேட்டான பெனல்டிஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் ரிடக்ஷன்லாம் போட்டால் ஃபியூச்சரில் எந்த கிளப்பும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்க கண்டுபிடிக்கிறப்ப கண்டுபிடிச்சிட்டு போறாண்டா, நம்ம ஏதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்கிற பயத்தினால நாங்கள் வந்து இந்த மாதிரி மாடரேட்டான கொடுக்கப்படும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு எஃப்ஏ இன்னும் யாருக்கும் தெரியல, இப்படி தான் கொடுக்கப்படும்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வந்தா, ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி ஒரு சாங்ஷன் போட்டு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ பணம் நீங்கள் கட்டணும், இல்லை இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பேன் உங்களுக்கு இருக்கு, இல்லை இவ்வளோ பாயிண்ட் டிடக்ஷன் அப்படின்னு வந்தால் செல்சி வந்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நாங்களே தான் சொல்லியிருக்கோம், நாங்களே தான் ஃபுல் கோஆப்ரேஷனும் கொடுத்துருக்கோம், உங்களை நாங்கள் எதுவுமே நாங்கள் மறைக்கல, எதையுமே நாங்கள் தடுத்து நிப்பாட்டல, புக்ஸை எதையுமே நாங்களாக வச்சுக்கல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம், இதுக்கு பண்ணி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா வந்துட்டு இவ்வளோ இது நடந்தும், இவ்வளோ தப்பு நாங்கள் பண்ணியுமே எஃப்எஃபிக்கும் பிஎஸ்ஆர் ரூல்ஸ்லையும் நாங்கள் எதையுமே பிரேக் பண்ணலை, இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட்டிங் இருந்துச்சே தவிர எந்த விதமான அட்வான்டேஜ் எங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரீமியர் லீகோடைய பிஎஸ்ஆர் ரூல்ஸ் படியோ வேற எங்கேயாச்சும் இருந்த எஃப்எஃப்பி ரூல்ஸ் படி நாங்கள் எந்த வித அட்வான்டேஜும் நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி செல்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து அந்த டாக்ஸ் விஷயம், இதெல்லாமே வந்துட்டு டாக்ஸ் விஷயமா நாங்கள் வந்துட்டு அந்த யாருக்கு அந்த ரிப்போர்ட் பண்ணோமோ ஹெச்எம்ஆர்சி அப்படிங்கிற கஸ்டம்ஸ்ட்டை வந்துட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் டிஸ்க்ளோஷர் நாங்கள் வந்து பண்ணனால ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோலாம் கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து பரவலாக எல்லாருமே எழுதுறாங்க. ஸோ இப்போ வந்து ஓகே, இவ்வளோலாம் அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, இவங்க டிரான்சாக்ஷன் போடுறாங்க, செல்சி உள்ளே வந்துட்டு இவ்வளோ போட்ட டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தான் ஓகேன்னு உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஏன்டா இவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டாலுமே எஃப்ஏ ஹேஸ் த ஃபுல் ரைட் டு டூ வாட் தே சீம்ட் ஃபிட் அப்படிங்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கான ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு, அவங்க என்ன வேணாலும் டிரான்சாக்ஷன் இது பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பேன் போடலாம், இல்லை பாயிண்ட் ரிடக்ஷன் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு எந்த வித லீனியன்சி இருக்காது, சரி பரவாயில்லடா நீங்களே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க போங்கன்னு அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரீச் பண்ணியிருக்காங்க, அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கொண்டு வந்ததெல்லாம் வந்து சீரியஸான பிரீச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃப்ஏ வந்து இன்னும் டஃப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்போர்ட்டிங் டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் பேன், பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், இந்த சிட்டி கேஸ் போயிட்டே இருக்கு, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியவே இல்லை. ஆனால் செல்சி வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் முடியறதுக்கு வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு செல்சி சொல்கிறாங்க, இது மாதிரி முடியதான்ப்பா போகுது, சும்மா ரொம்ப நாளாக கிடையாது, இது கண்டிப்பாக வந்து முடியதான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த யூஎஃப்ஆ செட்டில்மெண்ட் மாதிரியே 10 மில்லியன் யூரோ கொடுத்த மாதிரியே எஃப்ஏ வந்து இந்த ஃபைன் தான் போடுவானுங்க, சும்மா செட்டில்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடனா வந்து சில பேர் இல்லை பாயிண்ட் ரிடக்ஷன் கொடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் பேன் கொடுப்பாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது கொடுத்தாங்கன்னா பல கிளப்பு அடுத்தது வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்களும் புது ஓனர் ஏதோ வந்து வாங்கினாங்கன்னா அவங்களே வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, ஐயோ பாயிண்ட் ரிடக்ஷன் கொடுக்க போகிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பேன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொடுக்கவே அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த பாயிண்ட் டிடக்ஷன்லாம் போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து செல்சி வந்து இந்த 19 செப்டம்பர் வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சுல்ல அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த மாதிரி நாங்கள் ஓப்பனாக நாங்கள் கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து தே வில் கோ பேக், இது வந்து திருப்பியும் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், செல்சி வேணும்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை செல்சி வந்துட்டு இல்லைப்பா நீங்கள் கொடுக்குற டிரான்சாக்ஷன்ஸோ வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இத்தனை நாங்கள் பண்ண தப்பான டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்காக நீங்கள் கொடுக்கப்படுற ஃபைனோ இல்லை டிரான்ஸ்ஃபர் பேனோ வாட்எவர் நீங்கள் கொடுக்கறது நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துலையுமே போகாது, அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகிறோம், ஹியரிங்ஸ் போகும், அப்பீல்ஸ் நடக்கும்,
பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகலாம். இதுவும் இல்லாமல் வந்து பிரீமியர் லீக் அவங்களுடைய தனிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸையும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 74 சார்ஜ் போடப்பட்டுச்சு. செல்சி ஒத்துக்கிட்டு நீங்கள் என்ன அடுத்தது பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்சி வந்து தே ஹவ் கிவன் இட் பேக் டு த பிரீமியர் லீக். நீங்கள் எடுத்து முடிவு பண்ணுங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி செல்சி இப்படி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த கேஸ் வந்து கூடி சீக்கிரத்தில் முடியும். ஏன்னா இவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தது, எவர்டனுக்கு வந்து பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தது எல்லாமே டக்குன்னு முடிஞ்சது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அது முடிஞ்சுது. ஸோ அதனால் இந்த செல்சியுமே ஐ திங்க் இந்த வருஷம் எண்டிங்க்கு உள்ளாரையே வந்து என்ன பண்ணலாம், வெறும் ஃபைனா இல்லை பாயிண்ட் டிடக்ஷன் அதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸோட மறுபடியும் வரேன். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் மன்றம். இதே மாதிரி வந்து மேன்செஸ்டர் சிட்டி கேஸ் பற்றி பல விஷயங்கள், பார்சலோனா, ரியல் மெட்ரிட் பற்றி எல்லாமே நம்ம சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். பாய்.